அந்த ஒரு வசனத்தோட தப்சீர் படிக்கும் போது நிஜமாவே இன்னும் அதிகமா நம்ம தப்சீர் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாச்சு. என்ன அப்படின்னா அல்லாஹ் சொல்றா யௌம யக்கூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன் அப்படின்னு. அந்த யௌமுல மறுமை நாள்ல அல்லாஹ் முன்னாடி மனுஷன் நிப்பான் அப்படின்னு சொல்றான். சோ இப்போ இதுக்கான விளக்கத்தை தரும்போது சொல்றாங்க என்ன அப்படின்னா அகீமு அப்படின்றது யக்கூமு அவன் நிப்பான் அப்படின்றது பிரசன்ட் டென்ஸ்ல வந்திருக்கு. அவன் நிப்பான், நின்னுகிட்டே இருப்பான். எவ்வளவு காலம் நிப்பான்? இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எவ்வளவு நேரம் நம்மளால நிக்க முடியும்? 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் நிக்க முடியுமா? அதுக்கு மேல பேக் பெயின் வந்துரும், கால் வலி வந்துரும், எல்லா பெயினும் வந்துரும். எப்படியா உட்கார்ந்தே தீரணும்னு தோணும். ஆனா அங்க மறுமை நாள்ல 50,000 ஆண்டுகளாகவும் மனுஷன் நின்னுட்டே இருப்பான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். யார் நன்மை செஞ்சு சீக்கிரம் அங்க இருந்து போறாங்களோ, யாரு சொர்க்கத்துல கேள்வி கணக்கே இல்லாம நுழையிறாங்களோ அவங்கதான் அதுல இருந்து தப்பிக்க முடியும். மத்த எல்லாரும் அங்க நின்னுட்டே இருக்கணும் அந்த கேள்வி கணக்கு. அவ்வளவு காலமும் நிக்க முடியுமா நம்மளால? எவ்வளவு கொடூரமான நிலை. அதுக்கு ஒரு வழியும் அல்லாஹ் சொல்றான். என்ன அப்படின்னா இங்க நம்ம அல்லாஹ் முன்னாடி நின்னோம் அப்படின்னா அக்கீமுஸ் ஸலா, தொழுகையில நம்ம நிற்கும் போது அந்த கியாம் நமக்கு லேசாக்கப்படுது அப்படின்னு. சுபஹானல்லாஹ். இப்போ நான் தொழுகும் போது ஒவ்வொரு முறையும் இது எனக்கு ஞாபகம் வருது. இதற்காக தான் நம்ம தப்சீர் படிக்கிறோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா தப்சீர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.